நமஸ்காரம். குரு பாதுகா ஸ்தோத்திரத்தில் 3வது ஸ்லோகம் பார்க்கலாம். நதாயயோ ஸ்ரீபதிதாம் சமீயுः கதாசிதப்யாஷு தரித்ரவர்யாः மூகாஷ்ச வாசஸ் பதிதாம் ஹிதாப்யாம் நமோ நம ஸ்ரீ குரு பாதுகாபியாம் நமோ நம ஸ்ரீ குரு பாதுகாபியாம். இப்போ அர்த்தம் பார்க்கலாம். குருவோட பாதுகைகளோட சிறப்பை பற்றி இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார் ஆச்சாரியா. ஸோ என்ன குருவோட பாதுகைகள் எப்படி இருக்குது, எந்த குருவோட பாதுகைகளை நம்ம வணங்குறோமோ அந்த குருவோட பாதுகைகளுக்கு எவ்வளோ சக்தி இருக்குது அப்படின்னாக்கா, ஒருத்தன் தரித்திரனாக இருக்கான், ஏழையாக இருக்கான், ரொம்ப கஷ்டப்படுறான், அவனை ஒரு பெரிய செல்வந்தராக ஆக்கிற தகுதி, அதுக்கப்புறமா வாய் பேச முடியாத ஊமையை கூட ஒரு நல்ல பேச்சாளராக ஒரு ஞானியாக மாற்றக்கூடிய அளவுக்கு வலிமை அந்த குருவோட பாதுகைகளுக்கு இருக்குது. அப்படிப்பட்ட அந்த குருவோட பாதுகைகளை நான் வணங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். மறுபடியும் ஒரு தடவை இந்த ஸ்லோகத்தை எப்படி சொல்கிறது அப்படின்றத பார்க்கலாம். நதா நதா யயோஹோ இருக்குது, யோஹோ அப்படி சொல்லலாம். இல்லை அந்த விசர்க்கத்துக்கு பதிலாக ஸ்ரீ இருக்கத்துனால அடுத்த வார்த்தை யயோ ஸ்ரீ அப்படின்னு சேர்த்து சொல்லலாம். நதா யயோ ஸ்ரீ பதிதாம் சமீயுஹு, சமீயூருக்கு அப்புறம் விசர்க்கம் இருக்கிறதுனால சமீயுஹு கதாசிதப்யாஷு அப்படின்னாக்கா க 3வது தா, ஷீ குரில் தான், த அடுத்தது 3வது கதாசிதப்யாஷு, ஷூ குரில், ஷூ இல்லை ஷூ. தரித்ர த 3வது த, தரித்ர வர்யாக ஆக்கப்புறம் விசர்க்கம் ஆஹா சொல்லுவோம். ஸோ நதாயயோ ஸ்ரீ பதிதாம் சமீஹோ கதாசிதப்யாஷு தரித்ர வர்யாக மூகாஷ்ச மூகாஷ்ச வாச்சஸ் வாச்சஸ் பதிதாம். இப்போ ஃபஸ்ட்டு தான் இருக்குது, தின்னா சொல்லணும். பதிதாம் ஹி குரில் தான் இருக்குது. ஸோ குரில் எப்போயுமே காட்டுறதுக்கு என்ன பண்ணுவோம், வாச்சஸ் பதிதாம் ஹி தாபியாம் நமோ நம ஸ்ரீ குரு பாதுகாபியாம். இது எல்லா ஸ்லோகத்தையும் சொல்கிறதுனால உங்களுக்கு தெரியும் ஈஸியாக. நமோ நமக ஸ்ரீ குரு பாதுகாபியாம் சொல்லலாம், நமோ நம ஸ்ரீ குரு பாதுகாபியாம் அப்படின்னு சொல்லலாம். ஃபுல்லாக ஒரு தடவை நான் பாடிடுறேன். நதாயயோ ஸ்ரீபதிதாம் சமீயுஹு கதாசிதப்யாஷு தரித்ரவர்யாः மூகாஷ்ச வாசஸ் பதிதாம் ஹிதாப்யாம் நமோ நம ஸ்ரீ குரு பாதுகாபியாம் நமோ நம ஸ்ரீ குரு பாதுகாபியாம். அடுத்தது 4வது ஸ்லோகத்தில் பார்க்கலாம். தன்யவாதக. ராம் ராம்.